ஏடி அந்த பொண்ணு அங்க போய் நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தா அவங்க அண்ணன் பயங்கர கோபமா வருவானே, பெரிய பிரச்சனையாக போகுது. என்னத்தங்க பெரிய பிரச்சனை? நாம பொண்ணு எடுத்திருக்கோம், பையனை பெத்தவங்க வரட்டும், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வாயை திறக்காம இருந்தாலே போதும். எப்ப போனானே தெரியலையேம்மா. எல்லாமே அவங்க அம்மா புத்தி தான். ஓடுகாலி எப்ப போயிருந்தா நமக்கு என்ன? அவ வேலையை விடணும், அந்த ஸ்கூலுக்கு நீ பிரின்சிபல் ஆகணும், அவ்வளவுதான். டேய் வெங்கடேஷ், எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். ஆம்பளையா இருந்தாதானே அவன் கை நீட்டுவான், பொம்பளைன்னா ஒன்னும் சொல்ல மாட்டான். நான் பேசிக்கிறேன், 2 பேரும் அமைதியா இருங்க. இல்ல பைய கொடு, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல வா. சித்தி, ரத்னா எங்க? அவளுக்கு பிடிக்குமேன்னு நெய் சோறும் சிக்கன் குழம்பும் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். வகை வகையா செஞ்சு சாப்பிட்ட புள்ள, அதான் இன்னைக்கு செய்யும்போது திடீர்னு அவன் நினப்பு வந்துச்சு, அதான் பையில போட்டு கொண்டு வந்தோம். எங்க அவ? ரத்னா, ஏம்ல ரத்னா? என்னது, ரத்னா அங்கேயும் வரலையா? இலே இலே ரத்னா, என்ன 3 பேரும் திரு திருன்னு முடிக்கிறீங்க? உங்களுக்கும் சேர்த்துதான் நெய் சொல்லி டப்பால போட்டு கொண்டு வந்திருக்கு. என்ன இன்னும் காணா? இல்ல ரத்னா. என்ன சித்தி, என்னாச்சு? ரத்னா உள்ளதானே இருக்கா? அப்படின்னா ரத்னா உங்க வீட்டுக்கு வரலையா? ரத்னா எங்க வீட்டுக்கு வரலையா? ரத்னா இங்க தானே இருக்கா? காலையில இருந்து அவளை காணும். என்ன ஏதோ நாய்க்குட்டி காணுன்ற மாதிரி சொல்லுத, எங்க அவ? வெங்கடேஷ், என்ன பேச்சுது? காலையில இருந்து காணும்னா எப்படி? காலையில வீட்டுல தானே இருந்திருப்பா. சரியா கவனிக்கல, எந்திரிச்சு போய் பார்த்தா அவளை காணும். ஒரு பொம்பளை புள்ளைய காணும், ஏனோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஆமா, பொம்பளை பிள்ளை மாதிரி அவ நடந்துக்கிறான், என்னமோ ஆம்பளை மாதிரி தான் அம்புட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காதீங்க. முதல்ல ரத்னா எங்க? யாருக்கு தெரியும், ஏதோ சின்ன வாக்குவாதம், அவ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு கிளம்பிட்டா. எங்க போறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டா போனா. சித்தி, ரொம்ப நேரம்லாம் இவனை அடக்கி வைக்க முடியாது. தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்ன மிரட்டுறியா? அவ எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ அம்மா மாதிரி ஓடி போயிட்டால என்னமோ. என்ன பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா நீங்க என்ன பேசினாலும் பொறுமையா இருப்போம் நினைச்சீங்களா? பேச்சு தப்பா இருந்துச்சு, கொல்ல பேந்துரும். இந்த ரத்னா பத்திரமாத்து தங்கம் எங்க அவ? தெரியல, காணும். இங்க ஏதோ தப்பா இருக்குல்ல, இவனுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டு முடிக்கானுவ. நீ உள்ள போய் எங்க தேடி பாரு, போய் தேடி பாரு. ரத்னா, ரத்னா, ரத்னா.
இல்லை என்னலாச்சு என்னாச்சு? சண்முகம், அவளை ரிசைன் பண்ண சொல்லி இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பிரின்சிபல் பதவிய வெங்கடேஷ்க்கு நியமிக்கிறதுக்கு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல அவ சைன் பண்ணல அப்படின்னா இவங்க அவளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனால அவளே ஒரு முடிவெடுத்து இங்க இருந்து போயிருக்கலாம். தப்பா ஏதாச்சும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி அந்த வேலையை விட சொல்லிட்டு போனுவ. அம்மா வணக்கம், நான் பரணி பேசுறேன். சொல்லுமா. ரத்னாவோட அண்ணி. ஓ, ரத்னாவோட அண்ணியா? ஆமாமா. சொல்லுமா, என்ன விஷயம்? அவ ஏதாச்சும் உங்களுக்கு கால் பண்ணி பேசினாளா? இல்ல காலையில நீங்க அவளை பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். ஓ சரி, தூத்துக்குடியில இருக்கீங்களா? ஆமாமா. சரி, நான் பாத்துக்கிறேம்மா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா.